தன்னுடைய சிறகுகளை விரித்து அடித்த வண்ணம் சுவனத்தின் உள்ளே பறந்து சென்றது. பாம்பைக் கண்டு நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொன்னது. நல்லது, நான் சென்று அவரை சந்திக்கிறேன் என கூறி சுவனத்தின் திருவாசலுக்குள் வந்தது பாம்பு. அதை இபிலிஸ் கண்டதும் அவனுடைய உள்ளமெல்லாம் பூரித்தது. தன்னுடைய பொற்காலம் பிறந்துவிட்டது என்று எண்ணினான். இனிமேல் ஆதமுக்கு பொல்லா காலம்தான் என்று தன் மனதிற்குள் கூறிக்கொண்டான். உடனே பாம்பிடம் விரைந்து சென்று தன்னுடைய சூசகமான வார்த்தைகளால் அதனை மயக்கினான். நீர் கூறுவது அனைத்தும் மயில் என்னிடம் கூறியது. ஆனால் உம்மை எவ்வாறு உள்ளே அழைத்துச் செல்வது என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. நீ வந்தால் உம்மை விரட்டி அடிக்குமாறல்லவா இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். மேலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் இருக்கும் வரையில் எவரையும் அங்கு அழைத்து செல்ல இறை கட்டளையே இல்லை என்றது பாம்பு.